அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காளைகளுக்கு அனுமதி வழங்கக் கோரி மாடுகளின் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பொங்கல் பண்டிகையொட்டி 3 நாட்கள் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய நிலையில 3வது நாளான நாளை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. உலக புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிலையில நாளை இந்த விளையாட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது மும்முரமாக நடந்து வரக்கூடிய நிலையில் திடீரென உள்ளூர் வாசிகள், அதாவது மாட்டினுடைய உரிமையாளர்கள், அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் திடீரென அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாடிவாசல் முன்பு அமர்ந்து அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதாவது உள்ளூர் காளைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை, அவர்களுக்கு இன்னும் டோக்கன் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அலங்காநல்லூர், அதை சுற்றி இருக்கக்கூடிய வலசை, ஒத்தவிடு, குறவன்குளம் உள்ளிட்ட இந்த ஊர் கிராம காளைகளினுடைய உரிமையாளர்களுக்கு இன்னும் முழுமையாக டோக்கன் வழங்கப்படவில்லை என்றும் 200க்கும் மேற்பட்ட அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த, அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த காளைகளுக்கு டோக்கன் வழங்காமல் வெளியூரில் இருக்கக்கூடிய காளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே உள்ளூர் காளைகளுக்கு பதிவு செய்த பின்னும் கூட ஆன்லைன் மூலமாகத்தான் இந்த காளைகளை பதிவு செய்கிறார்கள் களமிறக்குவதற்காக. அப்படி பதிவு செய்தும் கூட 4 நாட்களாக இதுவரை டோக்கன் சேரவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் வாடிவாசல் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாளை காலை போட்டி தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கக்கூடிய நிலையில அந்த பரிசாக வழங்கக்கூடிய டிராக்டர், கார் உள்ளிட்ட பரிசு பொருட்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வீரர்கள் களமாடுவதற்கு ஏதுவாக அந்த தேங்காய் நார்களை கொண்டு அந்த களம் அமைக்கக்கூடிய பணி நடந்த போதுதான் இந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது. எனவே அந்த பணி தேங்காய் நார்களை பரப்பக்கூடிய அந்த பணி என்பது தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உள்ளூர் காளைகளுக்கு டோக்கன் வழங்குவது தொடர்பாக உத்தரவாதம் கிடைத்தால்தான் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று அவர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடந்த சில ஆண்டுகளாகவே நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காளைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் தற்பொழுது இந்த முக்கியத்துவம் அளிக்காத நடவடிக்கை என்பது இன்னும் அதிகமாகவே, அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உள்ளூர் காளைகளுக்கு இன்னும் டோக்கன் வழங்காமல் வெளியூர் காளைகளுக்கு அதிகமாக வழங்கியிருப்பதாக கூறி இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக அவனியாபுரம், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. அதற்கு காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். இந்த நிலையில அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள் என்பதனால அங்கு கூடுதல் பாதுகாப்பும் அதற்கான ஏற்பாடுகளும் நடத்தப்பட்டு வந்தது. கமிட்டி தான் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகிறது. இதுல காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசினுடைய பல்வேறு துறைகள் இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். துணை முதலமைச்சர் தான் நாளை இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை அவர் இந்த போட்டியை தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கான தீர்வு எட்டும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அலங்காநல்லூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாடிவாசல் முன்பு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக இன்னும் அந்த மற்ற பணிகளை அங்க மேற்கொள்ள வேண்டிய மற்ற பணிகளை தொடங்க முடியாமல் இருக்கிறது. இந்த போட்டியில 1000 காளைகள் வரை கலந்து கொள்வதற்கு களமிறக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் 500 மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு சுற்றிலும் 50 வீரர்கள் வீதம் களமிறக்குவதற்கும் 10 சுற்றுகளாக இந்த போட்டியை நடத்துவதற்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த குழு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று சிறப்பாக விளையாடக்கூடிய மாடுபிடி வீரருக்கும் காளைக்கும் டிராக்டர்களை பரிசுகள் வழங்குவதற்கு பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திடீரென இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது.